இன்னைக்கு நம்ம கடை வேற லீவு. சிலிண்டர் ப்ராப்ளம்னால என்னடா பண்றது, இது எப்போதான் சரியாகும்னு தெரியலையேன்ட்டு ஒரே டிப்ரெஷன். சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது கடைசியா படத்துக்கு போய் 3 மாசத்துக்கு மேல ஆகுது. படத்துக்கு போலான்னு முடிவுக்கு வந்தேன். யாரடா கூட்டு போலான்னு பார்க்கும்போது ஒரு நாய் கூட கூப்பிட்ட உடனே வர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கிடையாது. தனியாவே போலான்ட்டு பிளான் பண்ணி இங்கேருந்து 19 கிளம்புனேன். இங்கேருந்து கிளம்பி போற வரைக்கும் தாய் கிழவி பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் போனேன். ஆனா அங்க போனதுக்கப்புறம் தாய் கிழவி இப்போ நம்ம இருக்க மைண்ட் செட்டுக்கு அந்த படம் செட் ஆகுமா, ஓகேயா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, ரிவ்யூலாம் பார்த்தேன். பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு ஒரு யூத்ஃபுல்லான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் பார்க்கணும் போல இருந்துச்சு. சரி என்னடா படம் வந்திருக்குன்னு பார்க்கும்போது நம்ம யூத்துங்கிற பேர்லயே படம் வந்துருந்துச்சு. நம்ம தளபதி டைட்டில் வேறையா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கென் கருணாஸ் டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங். உள்ள போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபு, லவ்வு, அதுக்குள்ள வந்து ஒரு காமெடி, ஃபேமிலி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. நான் ட்ரெய்லர்லேயே பார்த்தேன். என்னன்னா பார்த்தப்ப யோசித்தேன், ஃபர்ஸ்ட் என்னடா இது ஸ்கூல் லைஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல் லைஃப்லேயே எண்ட் ஆகுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஸ்கூல் லைஃபு, அடுத்தது காலேஜ் லைஃபு, அடுத்தது வந்து ஒர்க்கிங் லைஃபு, இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் காமிச்சில முடிப்பாங்க. இது வெறும் ஸ்கூல் லைஃப்னா எப்படி வந்து பெரியவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகும் இந்த படம் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படத்தை. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம தலைவன் ஜிவி பிரகாஷோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபிலிமோகிராஃபிலாம் இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்கு ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆனிச்சுன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது தலைவனே மியூசிக் டைரக்டர் வேறையா, தெருக்க விட்டுருக்காப்புல பிஜிஎம் சாங்ஸ்லாம். அவரோட சொந்த படத்துக்கு போகிற அளவுக்கு உழைப்பை போட்டு ஒவ்வொரு சாங்காக இருக்கட்டும், ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், நம்மளை என்கேஜிங்காகவே வச்சுருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னடா இது வெறும் லவ் அடுத்தது எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்கடா, என்னடா இது ஸ்டோரி அங்கேயே நிற்குதுன்னு யோசிக்கும் போது ஒரு அருமையான ட்விஸ்ட் ஒன்று, அதான் இன்ட்ரோல் பிளாஸ்டாக இருந்துச்சு. இன்டர்வல் முடிஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதே ஸ்கூல் லைஃபு, ஃபேமிலி இதேமாரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் என்ன தாண்டா படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கே கொண்டு போய்டா முடிக்க போறீங்கன்னு பார்க்கும்போது கடைசி 1/2 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் ரைடு. ஃபேமிலி பற்றின புரிதல், அதுவும் இன்னைக்கு இருக்க டீனேஜர்ஸ் பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கரெக்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா பப்ளிக் எக்ஸாம் இல்லை எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் பார்த்து வந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிருக்கும். அதுக்காண்டி நம்ம இன்னும் நிறைய பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட் உருவாயிருக்கும். மற்றபடி படம் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. எமோஷ்னல் கனெக்ட் நல்லா பெரியவங்களுக்கும் ஆச்சு. தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.